இளைய குமாரன் தகப்பனிடத்துல திரும்பி வந்தது, நீங்க எனக்கு தந்தது பத்தலன்னு சண்டை போடுறதுக்கு அல்ல. சில பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க சண்டை போடுறதுக்கு. நீங்க எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க, அவளுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஆமென். நியாயப்படி உனக்கு தந்ததை தந்திருக்கவே கூடாது. திரும்ப பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கிட்ட வருவாங்க, சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க. இந்த இளையகுமாரன் திரும்ப வந்தது சண்டை போடுறதுக்கு அல்ல. அப்போ உங்க கூட அவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? உங்க பிள்ளையா? சான்ஸே இல்லப்பா. வேலைக்காரர்களில் வருவான். என்ன நீங்க அடிமையா வச்சுக்குவீங்களா? கேட்கும் போதே கழுத்துல அப்படி கட்டி அணைச்சிட்டு அப்பா அவனை பார்த்து சொல்றான், நான் எந்த வேலைக்காரன் இப்படி கட்டி பிடிச்சிருக்கிறேன்? எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்ப. யூதாசுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? அப்சலோமுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஏசாவுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஒரு முறையா இருமுறையா? இந்த இடத்துல எத்தனை பேர் வெட்கப்படாம சொல்லுவீங்க, நான் மறுவாய்ப்பை பெற்று வந்திருக்கிறேன்? முதல்ல நான் தான் கை தூக்குவேன். மறுவாய்ப்பு, சான்ஸ். பனிஷ் பண்ணுவார். அதாவது யூதர்கள்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, இவர் கல் எடுத்து எறிவார், இவர் சான்ஸ் கொடுக்கிறார், இவர் கிருபையை தூக்கி எறிகிறார். ஆமே. நீ எப்படிப்பா சாகாம இருக்கிற? அவர் கல் எறிவார்னு பார்த்தேன், கிருபையை தூக்கி. இனியும் தாமதி. கைகளை உயர்த்தி, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை, அப்பா நான். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தோ மறுவாய்ப்பென கழித்தீர், மகன் என்று மனதார அழைக்கிறீர், மறுபடி நான்